வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வீடியோவில் வந்துட்டு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஜாப் வர்சஸ் லாங் டைம் ஜாப். இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு ஜாப் அப்படிங்கிறது என்ன தெரியும்னா, ஒரு கிளையண்ட் சைடு அவங்களுக்கு வந்துட்டு கிளையண்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளையண்ட்டுக்குனால வர்ற லாபம் ஒரு 10 கோடி ரூபான்னா 8 கோடி ரூபா அவங்களுக்கு கிடைச்சா கூட போதும்னு சொல்லிட்டு மேன் பவர் வேணும், பல்க் மேன் பவர் ரெக்குயர்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வந்துட்டு மொத்தமாக ஆளுங்களை அள்ளிட்டு போயிடுவாங்க. சம்பளமும் அதிகமாகவும் ஆஃபர் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்க சப்ஸ்டியூட்டுக்கு ஆள் அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆளுங்களை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜூனியர் கேட்டகரியில் வந்தவங்களாம் அப்கிரேட் ஆகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் வேலை கற்றுட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காஸ்ட் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக அதிக சம்பளத்தில் எடுத்துகிட்டு போன ஆளுங்களை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு உங்களை கழட்டி விட்டுருவாங்க. இதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லாங் டைம் ஜாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது. அதே நேரத்தில் ஒன்லி ஃபினான்சியல் பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கும். இதுதான் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஜாப். அதே நேரத்தில் லாங் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு லாங் டைம் ஜாப் தருதுன்னா, அவங்க காஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மியாக ஆஃபர் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் பேஸ்டு கம்பெனியை விட லாங் டைம் ஜாப் தர்ற கம்பெனி உங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மியாக ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வெறும் ஃபினான்சியல் பெனிஃபிட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த ஜாப் வேணாம்னு சொல்லி ஒதுங்கிடுவீங்க. இவங்க எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க உங்களுக்கு கம்மி சம்பளத்துக்கு எடுத்தாலும் அடுத்த 2 to 3 இயர்ஸில் உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்டாக பார்க்கும்போது ப்ராஜெக்ட் பேஸ்டு வாங்கின சம்பளத்தை விட இவங்க சம்பளம் அதிகமாக ரீச் ஆகிடும். இதுதான் லாங் டைம் ஜாப் தர்ற கம்பெனிஸ் மெதுவாக நமக்கு வளர்ச்சி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு உத்தரவாதமான ஜாப் இருக்கும். உங்களுக்கு ஃபினான்சியல் பெனிஃபிட் மட்டும் பார்த்துட்டு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஜாப்பு பல்க் ரெக்குயர்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ கம்பெனியை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் லாங் டைம் ஜாப் தர்றவங்கள்ட்ட போகும்போது உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட் அதிகமாகிடும். அடுத்த 2 to 3 இயர்ஸில் ப்ராஜெக்ட் பேஸ்டு கம்பெனி தந்த சம்பளத்தை விட நீங்கள் அங்கே தான் அதிகமாக கிடைக்கும். இதுதான் யதார்த்த உண்மை. நன்றி, வணக்கம்.